எளிய சாமானிய மக்களுக்கான நலத்திட்டங்களை எல்லாம் வழங்கினார். அதே போல அவர் வரியில் வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஏழைகளுக்காக நிறைய திட்டங்களை கொடுத்தார். குறிப்பாக பெண்களுக்கு மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி மற்றும் தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தையும் அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே போல ஆடு மாடு வழங்கும் திட்டமும் அம்மா கொடுத்தது தான். அதே மாதிரி அவர்களுடைய குழந்தைகள் படிப்பிற்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய் தந்தையருக்கு செலவு குறைக்க வேண்டும், அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்பதை நினைத்துத்தான் விலையில்லா புத்தகம், நோட்டு புத்தகம், மடிக்கணினி, சைக்கிள், புத்தகப்பை இதெல்லாம் அம்மா கொடுத்ததும் அவங்களுடைய சிரமத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த திட்டத்தையும் அம்மா செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, சுய உதவி குழுக்கள், பெண்கள்லாம் சுயமா சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறத நினச்சிதான் அந்த சுய உதவி குழுக்களையும் அம்மா தான் தொடங்கினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள், எல்லாமே நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாமே செஞ்சது அம்மா தான். அப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் கடன் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அம்மா வாங்கின கடன் 1,75,000 கோடி. அதில் இவ்வளோ திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. மக்களுக்கு ஆடு மாடு வழங்கின திட்டம் கொடுத்துருக்காங்க, நிறைய செஞ்சாங்க. அது அம்மா ஒரு பெண்ணாக இருந்ததுனால இதெல்லாம் யோசித்து உருப்படியான செய்யணும் அப்படின்னு செஞ்சாங்க. ஆனால் திமுக என்ன செஞ்சிச்சு, வீட்டுக்கு ஒரு டிவின்னு சொல்லிச்சு. அந்த டிவி கொடுத்தது கூட எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் டிவியில் காசு வாங்கிறதுக்காக, அவங்களோட நிறுவனத்துக்கு வருமானம் சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டிவியை கொடுத்தாங்க. இதுதான் அவங்க செஞ்சது. ஆனால் அம்மா அப்படி இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன வேணுங்கிறத செஞ்சு கொடுத்தது அம்மா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க எதுவும் செய்யலை. இப்போ அவங்க ஆட்சிக்கு இப்போ 4வது வருடம் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் 20 மாதம் தான் பாக்கி இருக்கு திமுகவோட ஆட்சிக்கு. ஆனா இன்ன வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஏழை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு 11ஆம் கிளாஸ் போகும்போது மடிக்கணினி கொடுக்கணும். ஆனா கொடுக்கல, இன்ன வரைக்கும் கொடுக்கல. இப்ப இது 3 வருடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 லட்சம் பிள்ளைங்க படிச்சுட்டு வெளில போயிருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு மடிக்கணினி எப்படி அதை உபயோகிக்கிறதுங்கிறது தெரியாது. வசதி படைச்ச பிள்ளைங்க வீட்டுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ஏழை பிள்ளைங்களுக்கு அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை இவங்க செய்யலை. நான் கேட்குறேன் அவங்கள ஏன் இன்னும் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க, அதுக்கு நாங்க மடிக்கணினி கொடுக்கலாமா அல்லது வேற இது கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப யோசிக்கிறதுக்கே 40 மாதம் ஆயிடுச்சு. இதுக்குதானே மக்கள் வாக்களிச்சுது உங்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை. அம்மா இருந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1,80,00,000 பேருக்கு நம்ம அரிசி, பருப்பு, எண்ணெய் கொடுத்தாகணும். அதுக்காக அம்மா என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே டெண்டர் விட்டு எங்களுக்கு வருஷத்துக்கு நீங்க சப்ளை பண்ணணும், அது எவ்வளவு ரூபான்னு நிர்ணயிப்பாங்க. அது எப்ப, அந்த விளையுற காலத்துல விலை கொஞ்சம் குறைவா இருக்கு, அப்பவே ஆர்டர் பண்ணணும். செஞ்சு வச்சாதான் மாதம் இல்லைன்னு சொல்லாம கொடுக்க முடியும். அம்மா இருந்தப்ப கரெக்டா கொடுத்தாங்கல்ல, நீங்கெல்லாம் வாங்கியிருப்பீங்கல்ல. ஆனா இப்ப இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, வாங்கவே இல்லை. அப்புறம் எங்க இந்த பருப்பு கொடுக்க முடியும்? இப்ப நாம் பேச ஆரம்பிச்சதும் என்ன பண்றாங்க, உடனே அதுக்குன்னு ஒரு மந்திரி இருப்பார்ல,
அவர் உடனே ஒரு இடத்துல ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நாங்க டெண்டர் கொடுத்துட்டோம், முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அதை உடனே அவங்களுக்கு பருப்பெல்லாம் கொடுத்துடணும்னு. இது இந்த கடையில போய் ரெடிமேட்ல சட்டை வாங்கி போடுற வேலை இல்லை. அது இதுக்கு டெண்டர் விடணும், அதுல எடுக்கணும். அது இப்ப சீசனே கிடையாது பருப்பு விளையாடுறதுக்கு. அது மார்ச் ஏப்ரல் தான். அப்ப போய் விலை கேட்டோம்னா குறைஞ்சி இருக்கும். இப்ப இதுக்கு குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு மாதத்துக்கு தேவையான பருப்பு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னா 20,000 டன்னு தேவை. ஒரு மாதத்துக்கு 20,000 ஒன்னே மந்திரி சொல்றாரு, நாங்க 2 மாதத்துக்கு கொடுக்காம இருக்கோம், 2 மாதத்துக்கும் சேர்த்து கொடுத்துடுறோம், அதனால நாங்க 40,000 டன்னு இப்ப டெண்டர் விட்டுட்டோங்கிறாரு. இது நான் தென்காசி பிரயாணத்துல சொன்னது. அந்த பயணத்துல சொன்னதுனால அப்ப உடனே மறுநாள் பெட்டி கொடுத்தாரு. இப்ப என்ன சொல்றாரு? அதுக்கு பிறகு இன்னும் கொடுக்கல, பருப்பு கொடுக்கல. இப்ப என்ன சொல்றாரு? நாங்க டெண்டர் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். இன்னும் 20 மாதம் தான் உங்களுக்கு இருக்கு. எப்ப பேசி எப்ப நீங்க வாங்கி மக்களுக்கு கொடுப்பீங்க? அதான் என்னோட கேள்வி. ஏன்னா நாங்க அம்மா அரசாங்கத்துல எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், எனக்கு எல்லாமே தெரியும் அந்த விஷயம்லாம். இப்போ 20,000 டன்னுன்னா அதை முதல்ல வாங்கி இறக்கி எடுக்கிறதுக்கே 2,000 லாரி தேவைப்படும். அந்த 2,000 லாரியில வாங்கி இத 36,000 கடை இருக்கு, ரேஷன் கடை தமிழ்நாட்டுல. அதுக்கு முதல்ல கொண்டு போகணும். கொண்டு போய் அங்கங்க கொடுத்தாதான் மக்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்ப நடக்கிற வேலையா? அதெல்லாம் அது இது 40,000 டன்னு. அப்ப 4,000 வண்டியில லாரியில எடுத்துட்டு போகும். எப்ப கொண்டு இறக்குறது, எப்ப கொண்டு கொடுக்கறது? அதனால நான் என்ன சொல்றேன், மொத்தத்துல பார்த்தா இவங்க பேசுறதுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஒண்ணும் வேலை தெரியல, வேலை சுத்தமா தெரியல திமுக காரவங்களுக்கு. பேசுறாங்க, பொய் சொல்றாங்க, நாங்க இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோங்கிறாங்க, எதுவுமே தெரியல. போட்டு சிக்கல்ல இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு. அதுதான் உண்மை. அதை தான் நான் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கேன். அதே போல பாத்தீங்கன்னாக்க தொடக்க பள்ளியில உள்ள பிள்ளைகளுக்கு நாங்க உணவு கொடுக்குறோம், காலையில சிற்றுண்டி கொடுக்குறோங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், சிற்றுண்டி கொடுக்கணும்னா அங்கே ஏற்கனவே சத்துணவுக்கு ஒரு சமயக்காரவங்க போட்டிருக்கு, கூட பணி செய்யறதுக்கு 2 பேர் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு ஆளு யாருக்கோ அந்த ஊர்ல உள்ள ஒரு பெண்ணுக்கு வேலையும் கிடைக்கும். இன்னும் 2 பேரை அங்க கொடுத்து சம்பளத்தை கொடுத்து நீங்க சமைக்கிறதுக்கு வேண்டிய பொருளை கொடுத்தா அவங்க காலையில சமைச்சு அந்த பள்ளிக்கூடத்துல இருக்க பிள்ளைக்கு கொடுத்துட்டு போறாங்க. இவங்க வேண்டாத வேலை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? சும்மா ஒரு குழு அப்படின்னு சொல்றது. அவங்களுக்கு 2,500 ரூபாய் கொடுத்தா அந்த குழு எப்படி 30 நாளைக்கு வேலை செய்வாங்க? அதை எப்படி செய்ய முடியும்? அதெல்லாம் யதார்த்தமே புரியல இந்த அரசாங்கத்துக்கு. ஒண்ணு. அப்புறம் என்ன பண்றாங்க, நகர பகுதிகளில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வெளி நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க. மொத்தமா பேசி நீ கொண்டு சாப்பாடை கொடுத்துருவீங்க. நீங்க ஒரு கல்யாண வீட்டுல, உங்க வீட்டு கல்யாணத்துல கூட சமையல் கட்டுல சமைச்சாலும் உங்க வீட்டு ஆளுங்க போய் பார்ப்பாங்க, நல்லா சமைக்கிறாங்களா, ஒழுங்கா செய்றீங்களா. நம்ம பார்த்தாதான் சாப்பாடு நல்லா இருக்கும். நீங்க யாரும் பார்க்கல, அரசாங்க அதிகாரிக்கும் சம்பந்தம் இல்லை, யாரோ ஒரு வெளி நிறுவனம் கொண்டாந்து இந்த பச்சை பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டாந்து சாப்பாடை கொடுக்குதுன்னா அது எப்படி தரமா இருக்கா என்ன? அதுவும் சரியில்லைன்னு இப்ப சொல்றாங்க. இதுதான் இந்த அரசாங்கம் பண்ற வேலை. அப்புறம் பாருங்க, இன்னொன்னு, அம்மா ஏற்கனவே அம்மா மருந்தகம்னு 381 இடத்துல திறந்து அதுல குறைச்ச விலையில, அதாவது இது சுகர் பேஷண்ட், நீரிழிவு பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, வந்தவங்க, அவங்களுக்கு இரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் மாத்திரை மருந்து ரொம்ப விலை அதிகமா இருக்கு. அதனால அம்மா என்ன பண்ணாங்க,
அந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனிக்காரவங்களை வர சொல்லி நேர்ல கோட்டையில உட்கார்ந்து அம்மாவே எல்லா முதலாளிகளோடையும் பேசினாங்க. பேசி நீங்க தயவு செய்து எங்க தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் விலையை குறைச்சு கொடுங்க, ஒரு 40% குறைச்சு கொடுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி வாங்க முடியாத கஷ்டப்படுற ஜனங்களுக்கு இந்த மருந்து தேவை, அதனால எங்களுக்கு கொடுங்க, அரசாங்கத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்களும் எல்லாரும் சரி இந்த அம்மா நல்ல காரியத்துக்கு தான் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்தாங்க. கொடுத்து அதை நல்லபடியா எல்லா ஜனங்களும் வாங்கி பயன்பட்டுச்சு, வாங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த அரசாங்கம் வந்த உடனே அந்த அம்மாக்கு மருந்தகத்தை அப்படியே வெளில சொல்லாம மூடிட்டாங்க. அந்த கடை இல்லை. இப்ப சுதந்திர தினத்தன்னைக்கு ஏதோ புதுசா செய்யற மாதிரி நாங்க மருந்தகம் முதலமைச்சர் மருந்தக திட்டம் 1000 இடத்துல நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி இப்ப கொண்டு வராங்க. நான் என்ன சொன்னேன், அப்புறம் அம்மா செஞ்சது என்ன வேறையா? அம்மா எங்களுக்கு வீட்டுக்காகவே நாங்க செஞ்சோம், தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே செஞ்சோம். அதை ஏன் பேரை மாத்தி அதை பண்ணி இதை பண்ணி திருப்பி அதையே சொல்றீங்க? உங்களுக்கா புரிஞ்சு ஒண்ணும் செய்ய தெரியலைங்கிறது இந்த 4 வருஷம் ஆட்சியிலே தெரிஞ்சு போச்சு. அம்மா செஞ்சது மக்களுக்காக செஞ்சிருக்காங்க, அதை விரிவுபடுத்தி செஞ்சுட்டு போங்க. உங்களை யாரு வேணான்னு சொல்ற? அது அம்மா செஞ்சதா, அதனால அதை அடியோட வெட்டி புதைக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்களே ஒழிய ஒழுங்கு மரியாதையா அதை செஞ்சு மக்களுக்கு கொடுப்போம். நம்மளுக்கு 60 மாதத்துக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க பதவிய, நம்ம அதுக்குள்ள அவங்களுக்கு செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த அரசாங்கம் இல்லவே இல்லை. அதே போல பாத்தீங்கன்னாக்க பிரதம மந்திரி கிசான் திட்டம்னு, அதாவது பிரதம மந்திரி விவசாய திட்டம்னு ஒண்ணு. அதுல 5 ஏக்கருக்குள்ள நிலம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 6000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அதை இந்த அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டில் அதிக நிலப்பகுதி நம்மளுக்கு தான் இருக்கு. நெல் விளைச்சல் பூமியும் அதிகமா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு 50 லட்சம் பேர் கிடைக்கிற உங்களுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கிராம அதிகாரியை வச்சு அதுக்குள்ள அதிகாரிகளை போய் கணக்கெடுத்து, அதை ஒண்ணும் இல்லை, உங்க பேர்ல ஒரு 5 ஏக்கருக்குள்ள நிலம் இருக்குன்னா உங்க பேரு விலாசம் இதை கொடுத்து ஒரு பேப்பர் அதுல எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். இதை ஒன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துல இருந்தும் எடுத்து இத மாவட்ட ஆட்சித்தலைவர் வழியா இது சென்னைக்கு கோட்டைக்கு அனுப்பிச்சிட்டா அவங்க அதை எடுத்து மத்திய அரசுக்கு கொடுத்துட்டாங்கன்னா உடனே அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும், 3 தவணையா வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா அதை வழியா செய்ய தெரியல. என்ன பண்றாங்க, இப்ப இன்னைக்கு நம்ம ஜனத்தொகை 8,39,00,000 பேர் இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 21,83,000 பேருக்கு மட்டும்தான் போன வருடம் இவங்க 1,310 கோடி வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், 50ல இருந்து 55 லட்சம் பேர் நம்ம ஆளுங்க இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல. அவங்கள ஒழுங்கா எடுத்து கொடுத்துருந்தா ஒரு 3000 கோடிக்கு இந்த விவசாய மக்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை செய்யல. ஆனா பாருங்க, போன வருஷம் நம்ம தான் உள்ளதுல குறைச்சு கொடுத்துருக்கோம் லிஸ்டே. ஆந்திரால பாத்தீங்கன்னா இருக்கிற ஜனத்தொகை 5,34,00,000 பேரு. ஆனா 41,500,000 பேருக்கு அவங்க கொடுத்து 2,490 கோடி அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு. தெலுங்கானா பாத்தீங்கன்னா சின்ன மாநிலம், 3,83,00,000 பேரு ஜனங்க இருக்காங்க. அவங்க 29,50,000 பேருக்கு வாங்கி கொடுத்து 1,770 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு. கர்நாடகத்துல 7 கோடி பேரு மக்கள் தொகை, அவங்க 42 லட்சம் பேருக்கு 2,520 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. கேரளா சின்ன மாநிலம், 3,04,00,000 பேர் தான் அங்க மக்கள் தொகை,
அவங்களே 27 லட்சம் பேருக்கு 1620 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், வெறும் 21,83,000 பேருக்கு தான் இந்த திமுக அரசாங்கம் வாங்கி கொடுத்துருக்கு. இவங்க பணம் இல்லை, இவங்க அப்பா வீட்டு பணம் இல்லை, அது மத்திய அரசு விவசாயிகளுக்காக கொடுக்கிற பணம். அதை கூட இந்த அரசாங்கத்துக்கு ஒழுங்கா வாங்கி கொடுக்க தெரியல. இந்த அரசாங்கம் இப்படித்தான் இருக்குங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். வர்ற தேர்தல் வெகு விரைவில் இருக்கு. இன்னும் 20 மாதம் தான் இருக்கு. அதுல மக்கள் தெளிவா இருந்து வாக்களிக்கணுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த அரசாங்கம் இப்பவே 8,75,000 கோடி கடன்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் கடனை 4,50,000 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கு. இதுதான் புரிஞ்சுக்கணும். ஆனா மக்களுக்கு ஒண்ணும் போய் சேரல. இதுதான் இங்க பாருங்க, குடிநீர் பிரச்சனை 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருது அப்படிங்கிறாங்க. குளங்குட்டைகள்லாம் தூர் வர்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அப்ப அந்த வேலையை செய்யணும், அது செய்யல. இங்க இந்த தொகுதியிலே பாத்தீங்கன்னாக்க பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஒண்ணும் இல்லை. சில இடங்கள்ல பீடி சுத்துற வேலை தான் செய்யறாங்க. அவங்களுக்கும் நோய் ஏதாவது ஒரு நோய் வந்துடுது. ஏன்னா இந்த புகையிலைய பிடிச்சி சுத்துறதுனால. அதனால இதுக்கு மாற்று தொழில் அரசாங்கம் ஏதாவது செஞ்சு கொடுத்தாகணும். அவங்கள மகளிர் குழுக்களா சேர்த்து அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தொழிலை செஞ்சு கொடுத்தா அதை வச்சு அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குங்கிறத இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறேன். விவசாயம் நிறைந்த பகுதியாக உள்ளதுனால விவசாய கூட்டு பொருட்கள் உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்த வேண்டும்னு கேட்டுக்கிறேன். அப்பதான் இங்க உள்ள இளைஞர்களுக்கும் மற்றும் பெண்களுக்கும் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். காய்கறிகளை பதப்படுத்த குளிர்பதன கிடங்கு கோரிக்கையா இங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் செய்யல. ராமநதி ஜம்மு நதி இணைப்பு கால்வாய் திட்ட பணியை விரைந்து முடிக்கணும். பூமி பூஜை போட்டுட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் ஒன்னும் வேலை ஆகல. சட்ட ஒழுங்கு என்பதே கேள்விக்குறியா உள்ளது. போதைப் பொருள்கள், கஞ்சா இதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா வியாபாரம் நடக்குது. இதுக்கு திமுக காரவங்களே ஆதரவா இருக்கிறதா சொல்றாங்க. அதனால காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க யோசிக்குது. இத மேலிடம் தான் சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கறத சொல்றேன். சாமானியர்கள் சின்ன சொந்த வீடு கட்டணும்னு ஒரு கல்லை எடுத்து வைக்க முடியலங்கிறாங்க. உடனே கவுன்சிலர் வந்துடுறாரு பணம் கேட்டு, எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அந்த வரலாம் மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துல எல்லாம் அடிக்கடி சாதிய மோதல் எல்லாம் ஏற்படுது. அந்த மாதிரி வேலைக்கு போக கூடாதுங்கிறத நான் தனிப்பட்ட முறையிலையும் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன். ஆனா அரசாங்கம் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். இந்த மாவட்டத்திலையும் சரி, இது தென்காசி மாவட்டத்திலையும் சரி, இதுல நெல்லை மாவட்டத்திலையும் சரி, கல் குவாரிகள் அதிகம் இருக்கு. அதுல கல்லு உடைச்சு எல்லாம் கேரளாவுக்கு கடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஒரு வழி கிடைக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல என்ன சொல்றாங்க, ரோடு ஓரமா தண்ணி பைப் லைன் போகுது, இது பெரிய பெரிய லாரி இறங்குறதுனால அதை உடைச்சிட்டுது, அங்க தண்ணி வர மாட்டேங்குது ஜனங்களுக்கு அப்படிங்கிற குறைய சொல்றாங்க. அதை என்னன்னு பார்க்கணும். அதாவது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் ஒழுங்கா வந்துச்சுன்னா இயற்கை வளங்கள்ல இருந்து இந்த அளவுக்கு போய் கடன் வாங்கிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்கள்கிட்ட மின்சாரத்துக்கு இப்படி காசை வசூலிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாமே மக்களுடைய பையிலேயே கைய வச்சு வச்சு காசை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இயற்கை வளங்கள்ல இருந்து வருமானம் நேரடியா அரசாங்கத்துக்கு போனுச்சுன்னா கொஞ்சம் மக்கள் மேல சுமையேற்றத நிறுத்தலாம். அதனால அதையும் இந்த அரசாங்கத்துக்கு நான் சொல்லிக்கிறேன்.
இதுக்கு எல்லாம் ஒரே முடிவு என்னன்னா 26 தேர்தல் தான். அதுல நம்ம ஒரு நல்ல முடிவு எடுத்து அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம். கொண்டு வந்ததும் நிச்சயமா மக்கள் இந்த அளவுக்கு அல்லல் பட அளவுக்கு முதல்ல நான்லாம் விட்டுற மாட்டேன். முதல்ல அதை நல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். கழக தொண்டர்கள்லாம் யாரும் கலங்க வேண்டாம். நாம் ஒற்றுமையோடு இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது. நம் இருபெரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். திமுகவினர் நாள்தோறும் தமிழக மக்களை கசக்கி பிரிகின்றனர். அவர்களின் கோரப்பிடியிலிருந்து தமிழகத்தை விடுவித்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பதை தெரிவித்து பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.